பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை தியானிக்கும்படி, ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். இந்த வாரத்திற்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற ஒரு முக்கியமான காரியம், அதாவது மூடிக்கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். அது என்னங்க மூடிக்கொள்ள வேண்டும்? நான் இன்றைக்கு அறிமுகமாக சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மூடிக்கொள்ள வேண்டியது அவ்வளவு முக்கியமா? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அவர் பார்க்கும் பொழுது அந்த பார்த்த காட்சியை நாம் பார்க்கலாமா? வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அதில் போட்டிருக்கு, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை புகழ்ந்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். சேராபீன்கள் பறந்து கொண்டு மொத்தம் 6 செட்டைகள், 2 செட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை துதித்தார்கள். நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தம் உள்ள பிரசன்னத்தில் இருக்கிற, தேவனுக்கு முன்பாக நிற்கிற, தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிக்கிற சேராபீன்களே தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்வார்களே. ஆனால் நல்லா கவனிங்க, அப்படி தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு அவர்கள் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறார்கள். அவர்கள் பாவம் இல்லாதவர்கள், பாவம் அறியாதவர்கள், பாவத்தில் பிறக்காதவர்கள். அப்போ அவர்களே தேவ சமூகத்தில் நிற்கும்போது தங்களுடைய முகத்தையும் கால்களையும் மூடிக்கொள்வார்களே. ஆனால் இந்த பூமியில் பாவத்தில் பிறந்த நாம், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாழ்கிற நாம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சூழ்நிலையில் வாழ்கிற நாம் இந்த பூமியில் மூடிக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்களில் மிக முக்கியமான 3 காரியங்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம மூடிக்கொள்ள வேண்டியது அவசியம். சேராபீன்களே தங்களுடைய சிறகுகளால், 2 சிறகுகளால் முகத்தை மூடி, 2 சிறகுகளால் கால்களை மூடி, 2 சிறகுகளால் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கர்த்தரை துதிக்கிறார்கள். அப்போ நாமும் நம்மை மூடிக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவத்தில் வாழ வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் இன்னைக்கு சொல்கிறேன். நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்வார். அப்போ அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சிறியோர் முதல் பெரியோர் வரை செய்த காரியம் என்ன? நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோனா 3வது அதிகாரம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. யோனா 3வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு. அப்போ ரட்டினால் அவர்கள் தங்களையே, அந்த ரெட்டு புடவை இல்லைன்னா ரெட்டு போர்வை இல்லைன்னா ரெட்டு வஸ்திரம், இவைகளினால் தங்களை முழுவதும் மூடிக்கொண்டார்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ரெட்டு வஸ்திரத்தை உள்ள மட்டும் தரிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு நிகழ்வு சொல்கிறேன். 2 ராஜாக்களின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது எலிசாவின் நாட்களில் ஒரு பஞ்சம் வரும். அது ஒரு செயற்கையான பஞ்சம். பெனதாத்து வந்து சமாரியாவை முற்றுகை போடும் பொழுது அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கும்.
சரிங்களா? மிக கொடுமையான பஞ்சம். அப்பொழுது ராஜா அலங்கத்தின் மீது நடந்து போகும்போது ஒரு பெண்மணி கேட்பாங்க, ராஜாவே, ஆண்டவனே, என்னை ரட்சின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் உன்னை எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சூழ்நிலையை சொல்லும். என்ன சொல்லும்? பிள்ளைகளை ஆக்கி தின்ற சூழ்நிலையை சொல்லும் பொழுது ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழிக்கும் பொழுது அவன் உள்ளே ரட்டுடுத்தி இருப்பதை பார்ப்பார்கள். நீங்கள் நல்லா கவனிச்சுடுங்க. உள்ள ரட்டுடுத்தி இருக்கிற அனுபவம் இருக்கு. ஆனால் நினிவே ஜனங்கள் முழுவதும் தங்களை மூடிக்கொண்டார்கள். ரட்டினால் தங்களை மூடும் பொழுது தேவன் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டார். சரியா? அதனால தான் உங்களை நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டிய முக்கியமான 3 காரியங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நினிவே ஜனங்கள் ரட்டினால் தங்களை மூடினார்கள். இதே போல இன்னொரு நிகழ்வை சொல்றேன். தாவீது செய்த ஒரு தவறு. ஜனங்களை அவர் என்ன சொல்வார்? யோவாப் என்ன வேண்டாம் பாரு, எண்ணிருவாங்க. அது தேவனுடைய பார்வைக்கு பிரியமில்லாமல் போயிடும். ஏன்னா ஒழுங்காக எண்ணலை. ஒரு சில வேத வசனத்தின்படி, அதாவது பழைய ஏற்பாடு பிரமாணத்தின்படி சில விஷயங்களை அவங்க செய்யலை. அது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேலே வரும், வாதை வரும். கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேலே செத்துக்கிட்டு இருக்காங்க. ஜனங்கள் செத்து மடியும் பொழுது கர்த்தருடைய தூதனை கண்ட உடனே மூப்பர்களும் தாவீதும் ரட்டு போர்த்து கொண்டு, முழுவதுமாக போர்த்து கொண்டு போய் விழுந்தாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தேவ கோபனுக்கும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போ என்னன்னா, நாம் நம்மை மூடிக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. நாம் நம்மை மூடிக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அநேக காரியங்கள் இருந்தாலும் நாம் மூடிக்கொள்ள வேண்டிய 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? என்னென்ன காரியங்களை நாம் மூட வேண்டும்? ஏன்னா தேவன் நம்மை மூடுகிறார். தேவனே நம்மை மூடுகிறார். எக்ஸாம்பிள் வேணா சொல்கிறேன். சங்கீதம் 32:1 போட்டிருக்கு, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சிலருடைய பாவங்களை கர்த்தர் மூடி இருக்கிறாரு. சரியா? அது மாத்திரமல்ல, மோசே மலை மேலே ஏறும்போது ஒரு மேகம் மலையை என்ன பண்ணிட்டு அப்படியே மூடிற்று. கண்மலையின் வெடிப்பில் வைத்து உன்னை என் கரத்தினால் மூடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை மூடுகிறார். நாமும் மூடிக்கொள்ளுகிற இல்லைனா மூடிக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். நாம் நம்மை மூடி இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்படி வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் என்னென்ன காரியங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.